வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம் என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பது, கண் பார்வை நலன், குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட உடலினுடைய பல்வேறு தேவைகளுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பயன்படுகிறது. ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை பளிச்சென்று இருப்பதற்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடல்ல விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை அந்த ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்க தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்கப்படும். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்மளுடைய மூளையை பாதுகாக்கிறது, மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது என சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பல நன்மைகளை தருது. நமக்கு ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அப்படின்றத ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்ல நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறையும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே நம்ம எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக முதியவர்களுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுக்கும்போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வகிக்கும் அப்படின்றதால அவங்களோட மறதியை ஓரளவு வந்து கட்டுப்படுத்தலாம். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். குடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நாம் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார்சத்துக்களும் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்மளுடைய குடல் பகுதிகளில் ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்மளை பாதுகாக்கும். ஒரு நாளில் 20-33 கிராம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நார்சத்துக்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு அப்படின்றதால குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுகிறது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துகிறது அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இதனால புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களும் நம்முடைய உடல்ல வந்து பரவாது. பரவக்கூடிய அந்த மனநிலையை நம்ம முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம்.
நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்து தரும். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால நம்ம இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது விட்டமின் ஏ குறைபாடு நமக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளலாம். இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய இம்யூன் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற புற்றுநோய் போன்ற தொற்று வியாதிகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கொண்டு நலமோடு வாழ்வதற்கான இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் ஒளிந்து கொண்டு இந்த நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். கார்ப்ஸ் 41 கிராம், புரதம் வந்து 4 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து 6.6 கிராம், கலோரி 180 ஆகிய சத்துக்கள் எல்லாமே வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B6, மேங்கனீஸ், காப்பர், பொட்டாசியம், ஃபேண்டோதீனிக் அமிலம், நியாசின் ஆகியவை இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாதி செயல்பாடுகளோடு தொடர்புடையது. மேலும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிக நார் சத்து பண்பு இருக்கிறதால இது குடல் இயக்க செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு நம்மளை தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அபாயத்திலிருந்து பாதுகாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களுடைய டிஎன்ஏவை சேதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் வீக்கத்தையும் உங்களுக்கு தூண்டும். எனவே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் புற்றுநோய், இதய கோளாறுகள் மற்றும் வயதாவதோ தொடர்புடையது அப்படின்றதால இதை நீக்குவதன் மூலமாக நம்மளுடைய நம்மளை எப்போதுமே எங்கா பார்த்துக்கலாம், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் எல்லாம் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் இருந்திருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களை.